சிஎஸ்எஃப் எக்ஸாம்லாம் வந்து நாங்கள் தமிழில் நடத்த போகிறோம். ஹிந்தி ஆங்கிலத்தில் இருந்தது இப்போ பெங்காலி தமிழில் நடத்த போகிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் தமிழக முதல்வர் வந்து தமிழில் கொண்டு வர முயற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி தமிழில் கொண்டாடுறது யாருக்கு மறுப்பு கிடையாது, கொண்டு வரும். இப்போ நாமளும் அது மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நல்லது, கொண்டு வருவோம். தமிழில் தான் கொண்டு வருவோம் எல்லாம் ஒரு காலத்தில். தமிழக ஆளுநர் இன்னைக்கு 2 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. தமிழக ஆளுநர் 2 மசோதாக்களுக்கு, ஒன்று வந்து கனிம வளங்கள் உள்ள நிலங்களுக்கு வரி விதிப்பும் இந்த உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமனமும் இப்போ ஒப்புதல் கொடுத்துருக்காரு. அதை பற்றி ஏன்னா நீங்க எப்பவுமே கவர்னர் ஒப்புதல் கொடுக்கலன்னு இது ஒன்றும் இல்லை, இதை ஒன்றுமே பண்ண முடியாது, இது ஒத்துழைப்பு மறுக்க முடியாது. நான் வரி போடுறோம் சர்க்காருக்கு, அது மாநாடு சொல்ல முடியாது. அதனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அமலாக்கத்துறை தமிழகத்தில் மீண்டும் சில குறிப்பிட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி என்ன சொல்றீங்க? எல்லாரும் சொல்றதை நானும் ஆமோதிக்கிறேன். மேகதாது அணை கட்டுவதற்கான அனைத்து பூர்வ பணிகள் முடிந்துவிட்டது. மத்திய அரசு ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோம். விரைவில் மேகதாது அணை கட்டும் பணி நடைபெறும்னு சித்தராமையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அவர்கள் எத்தனை ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் சரி, அவங்க மத்திய அரசாங்கத்தை ஒப்புதல், மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதல் இல்லாமல் அது கட்டவே முடியாது. மத்திய அரசாங்கம் நம்ம மீறி ஒப்புதல் கொடுக்க முடியாது. காரணம், உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதனால அந்த சட்டத்துக்கு புறமாக தமிழகத்தில் நீர்நிலைகள் தூர்வாரும் பணி இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதாவது தூர்வாருன்றது எல்லாரும் பேசுறாங்க, அதுல சில கஷ்டங்கள் இருக்கு. தூர்வாரினால் நானே கூட வீராணத்தை முன்பு அமைச்சராக இருக்கிற பொழுது நீளமாக மண், ஆனா லாரி லாரியா வந்து அந்த மண்ணை எங்க போட்டோம்னு தெரியல. மறுபடியும் ஒரு ஃபோர்ஸ் அடித்துல போட்டோம். அதனால நீர்நிலைகள் இல்லாத இடங்களில் எல்லா ஏரிகளிலும் தூர்வார வேண்டும் என்பது எனக்கு திடமான எண்ணிக்கை. ஒவ்வொரு ஆண்டும் நீர்நிலைக்கு ஏற்ப செய்து கொண்டிருக்கிறேன். விரைவில் கட்டுமன்றத்தில் எதிர்பார்க்க. அதே மேகதாதுல அணை கட்டுவதற்கு திரையுலகினரை திரட்டி பேரணி நடத்த போறேன்னு சிவகுமார் சொல்லியிருக்காரு. சிவகுமார் கர்நாடகா சார், அவங்களுக்கு அவங்க கட்டணுன்றதுக்காக இது மாதிரி ஏதோ செய்வாங்க. அதை பற்றி நம்ம கேட்கவே இல்லை. எந்த ரூபத்திலும் மேகதாது அணை கட்டப்பட மாட்டாது. அது அந்த அளவுக்கு விட்டுவிட மாட்டோம். சட்டம் நம் பக்கம் இருக்கிறது, நியாயமும் நம் பக்கம் இருக்கிறது. அதே சிவகுமார் 3 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு, கர்நாடகா கேரளா 2 மாநிலங்களுக்கான ஒப்பந்தம் முடிந்து விட்டது, மேகதாது மட்டும்தான் நிலுவையில், விரைவில் அதை கட்டிய தீர்வோம்னு அதே சிவகுமார் 3 நாளைக்கு முன்னாடி அவர் சொல்றாரு. ரயில்வே மேம்பாலம் மற்றொரு மேம்பாலம் அமைக்கப்படும் சொல்லியிருந்தீங்க. அது 2 முறையா டெண்டர் ரத்து பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்? கேட்க மறுபடியும் கையாளத்தை கூட போயிட்டு வெயிட்டிங் இருக்கான்னு கேட்டு சொல்லலாம். முதல் நாள் கூட எங்கிட்ட யாரும் கேட்டாங்க, அதை கட்டிட்டா பரவாயில்ல, எப்படி எலெக்ஷன் கூட